எங்க இங்கதான் இதை போயிட்டா பார்க்கலாம். ஏய் முன்ன வந்துச்சுல்ல வணக்கம் மக்களே, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்குத்தி துணை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்து விசிட் பண்ண போயிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நேற்று சரியான மழைங்க. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும் அங்குத்தி துணை. ஸோ அங்கே வந்து தண்ணி வருதா இல்லையா அப்படின்றத விசிட் பண்ண தான் நான் போயிட்டு இருக்கேன். தண்ணி வந்தால் சொல்கிறேன், வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி வரலன்னா கண்டிப்பாக வராதிங்க. அது வந்து இந்த வீடியோவோட எண்டில் தான் வந்து தெரியும் தண்ணி வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் சொல்லிடுறேன். ஸோ இங்கேருந்து கிளம்பிடலாமா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இந்த சைடு வந்தீங்கன்னா சிங்கார்பேட்டை சைடுலேருந்து வரலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் சைட்லேருந்து வந்துடலாம். ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருப்பாங்க அங்குத்தி துணைன்னு சொல்லிட்டு. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் வருங்க ஸ்டார்ட்டு உள்ளே போகிற வரைக்கும். ஸோ இதில் தான் வந்து போக போகிறோம். சொந்த ஊரா? இல்லை. எத்தனை மணிக்கு அலோடு? 3:45 வருஷம் யாரையும் விடுறது. ஐயோ 3 ஆயிடுச்சு. போய் இருக்க மாட்டான், சும்மா தண்ணி வருதா இல்லைன்னு வீட்டு அலோடு இல்லைன்றாரு. இல்லை அலோடு 3:45 வரைக்கும் தான். அதுக்குள்ள 1/4 மணி நேரம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு உடனே வரத்தான். இன்னும் ஒரு 60 ரூபா வேணும். 100 ரூபா? போய் வந்துட்டீங்க உள்ள? இல்லை இது கட்டிடுவோம். இங்கே தான் இருக்கார். இல்லை ஆளுங்க இருக்காங்கல்ல.
ஸோ மக்களே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பஸ்ஸில், காரில், ஆட்டோவில் எதில் வேணாலும் வரலாம். பைக்கில் வந்துட்டேன். இதோட ஸ்டாப்புங்க. இங்கே வந்து நிறுத்திட்டு இங்கே கேட்டு போட்டுருப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம நடந்து தான் போகணும். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் வரும் அந்த ஃபால்ஸுக்கு. ஆனால் தண்ணி வருதா என்னான்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் இங்கெல்லாம் வந்து பச்சை பசுமையாக நல்லாவே இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்கோம். ஆனால் தண்ணி வரல. அங்கேயாவது தண்ணி லைட்டாக வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இயற்கையான பட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவ்வளோ பட்டாம்பூச்சி கும்பலாக பார்த்துருக்கீங்களா? பாருங்கள். இந்தமாரி பட்டாம்பூச்சிலாம் இங்கே தாங்க பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்கும். நான் உங்களுக்கு வந்து அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இங்கே தாங்க தெரியுதுங்களா? அங்கே தான் வந்து தண்ணி வரும். பார்க்கலாம். கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஆனால் இங்கே டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் எத்தனை மணிக்குன்னு தெரியல. ஒரு 10 மணிக்கு வாங்க, 3:30 க்ளோஸாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குது. அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தோம். அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, டைம் இருக்குது, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பாறை மேலே வந்து ஏறும் போது பார்த்து ஏறுங்க, சறுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட்டாக தண்ணி இருக்குங்க, கொஞ்சமாக இருக்குது. இது மழை பெஞ்சு வந்த தண்ணி தான் நினைக்கிறேன். நான் மேலேருந்து எதுவுமே வரல. நீங்கள் வர்றது வேஸ்ட்டு தான். ஸோ நான் வந்து நல்லா தண்ணி வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. அப்போ வாங்க. இப்போ வந்தீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட்டு தான். அப்படியே இது மேலே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பீமன் சுனை, நகுலன் சுனை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து கடவுள்லாம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து சகாதேவன் ஜுனையா. ஸோ இது பார்த்திங்கன்னா பாறைலாம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. கேர்ஃபுல்லாக ஏறணும். இதுதான் பார்த்திங்கன்னா பீமன் சுனை. இங்கே தான் வந்து முட்டி போட்டு தண்ணி குடிச்சதா சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெருசாக வந்து இருந்தாராம் பீமன். அங்கங்கே தண்ணி வந்து கன்றாவே இருக்குங்க. கலரே ஒன்றும் சரியில்லை. அப்படியே இதில் போயிட்டே இருக்குங்க. அப்படியே மேலே போனால் அதுதான் வந்து புதூர் நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த உருவம் தெரிதான்னு பாருங்கள். அது வந்து 2 காலம், இது கையாம், இது தலை. இங்கே தான் வந்து முட்டி போட்டுன்னு தண்ணி குடித்தாராம். ஆனால் வந்து அந்த ஷேப் வந்து அப்படியே தெரியுது. அப்படியே சுற்றி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஒரு 1 day பிளான் பண்ணிங்கன்னா வாங்க. ஆனால் தண்ணி இருக்கும்போது வாங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஆனால் பாறைலாம் பயங்கரமாக வழுக்குதுங்க. கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து தான் வரணும்.
வெளியே பார்த்தீங்கன்னா கேட்டான ஒரு ஆளுக்கு 20 ரூபா, வண்டிக்கு 20 ரூபா, காருக்கு லாரிக்கெலாம் அவ்வளோன்னு தெரில, மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தாராளமாக வரலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நான் தண்ணி வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், அப்போ வாங்க. ஸோ இதேமாரி நம்ம லோக்கல் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் அருவி இருக்குது, என்னென்னலாம் ஃபுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ட்ராவல் பண்ணி எல்லா வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.